அவசியம் 2500 எஸ்பி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உடானுக்கு ரிஜிஸ்ட்ரேக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ அந்த 2500 எஸ்பி எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து புதுசாக நம்ம ரிவியூவல் கிட் வந்திருக்கு. அது 2 பர்ச்சேஸ் பண்ணவே போதும். இல்லைனா நீங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஏர் சீரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏர் சீரம் பண்ணலாம், இல்லை ரிவியூவல் கிட் பண்ணலாம், இல்லை நம்ம சானிட்டரி பேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். வியாமினி ஐட்டம் ரெகுலர் யூஸாக இருந்தால் வியாமினி ஐட்டத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மூவ் ஆகுதோ, காஸ்மெட்டிக்ஸோ இன்னர் வேரோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது கீசோலில். அதில் நீங்கள் வெறும் 2500 எஸ்பி பண்ணும்போது உடானுக்கு ரிஜிஸ்டர் ஆவீங்க. அப்போ வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் டீமில் நிறைய பேர் வந்து உடான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கலாம். அப்போ வந்து நீங்கள் பண்ணால் தான் வந்து அவங்கள பண்ண வைக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து 2500 எஸ்பி பண்ணிவிட்டு அப்போ வந்து உங்கள் ஆப்பில் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 5000 3 மாதம் 15000 எஸ்பி பண்ணிங்கன்னா பிளேசர் எலிஜிபிள் ஆகும். அப்போது ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வரும். ப்ளஸ் வந்து நம்ம பிளேசர் வந்து வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் இல்லை நான் நிர்ஜரா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிர்ஜராக்கு வந்து 15 ஐடி பி லைனில் போடணும். ப்ரொஃபஸர் நேம் உங்கள் நேம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 50000 எஸ்பி பண்ணணும் 3 மாதத்தில். அப்போ நீங்கள் ஒரே மாதம் 15000 உடானுக்கு அடிக்கும்போது அடுத்த மாதம் 15000, அடுத்த மாதம் 20000 பண்ணும்போது நிர்ஜராக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஏன் நான் நிர்ஜரா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நிர்ஜரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 15 ஐடி போடுறோம், அவங்களே டூப்ளிகேஷன் பண்ண வைக்கிறோம். அப்போ பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு டீமாக வளரும், நம்மளுக்கு சேல்ஸும் நல்லா கிடைக்கும். நம்ம தமிழ்நாடும் வந்து நம்பர் 1ல் வர வாய்ப்பும் இருக்குது. நிறைய நிர்ஜராஸ் உருவாக்குனீங்கன்னா அப்போ வந்து நம்ம சேல்ஸில் வந்து டாப்பாக இருப்போம் நம்ம தான். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நிறைய நிர்ஜராஸை உருவாக்குங்க. நன்றி.